ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தன்சிஹா கிச்சன். இன்றைக்கி நம்ம தன்சிஹா கிச்சனில் தேங்காய் பால் கட்டி சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேங்காய் பால் கட்டி சோறுக்கு ஒரு தேங்காவை துருவி வச்சுருக்கோம். சின்ன தேங்காய் வந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெரிய தேங்காய் வந்தால் 1 போதும். இப்போ புளி ஊற வச்சுருக்கோம். எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ தேங்காவை நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. இப்போது ஒரு கிளாத்தில் தேங்காவை கொட்டிக்கோங்க. இப்போ தேங்காய் பால் புழிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் தேங்காய் பால் புழிஞ்சிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை கொட்டின பிறகு தண்ணியை ஊற்றாதீங்க, அடியில் மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றி இப்போ புழிஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கட்டிப்பால் ஆகிடுச்சா, இப்போ அது ஒரு யானத்தில் ஊற்றிக்கோங்க. ரெண்டாவது அதே தேங்காவில் இந்த டம்ளராக 2 டம்ளர் தண்ணி ஊற்றி புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி புழிஞ்சிக்கும். இப்போ இதையும் அது கூட சேர்த்து ஊற்றிடலாம். இப்போ அரிசியை 3/4 கிலோ அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கு. தேங்காய் பால் புழிஞ்சு வச்சாச்சு. புளியையும் நல்லா கரைச்சி விட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு சட்டியில் ஸ்டவ் ஆன் பண்ணி கரைச்ச புளியை ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் புளியை, அதை ஊற்றிக்கலாம். அப்புறம் தேங்காய் பாலையும் ஊற்றிக்கோங்க. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 கிலோ அரிசியை கழுவி வச்சுருக்கோம்ல, இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். வீட்டில் ஆக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம், புழுங்கல் அரிசியை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்ட பிறகு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நாங்கள் சும்மா எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம், வீட்டில் உள்ள எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தாச்சு. பெருங்காயம் தூள் இருக்குல்ல, இப்போ அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பை ஊற்றிடலாம் சோத்தில். சோறு தண்ணியாக இருக்கும் போதே தாளிப்பு ஊற்றினா ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பாருங்கள். அடியோடு கிண்டி பாருங்கள், சோறு நல்லா வெந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. சோறு நல்லா வெந்த பிறகு சமப்படுத்தி விட்ருங்க. அவ்வளோதான். சோறு லைட்டாக தண்ணி இருக்குது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா குழன்னு இருக்கும். அப்படி இருந்தால் தான் சூப்பரான கெட்டி சோறு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.